ஆதியாகமம் அதிகாரம் 41. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. ஏற்ற நேரத்தில் உயர்த்தப்பட்ட யோசேப்பு. 2. சொப்பனமும் தேவனின் மங்களமான உத்தரவும். 3. ஞானமும் தேவ ஆவியும் பெற்ற யோசேப்பு. 4. விடுதலையாக்கப்பட்ட யோசேப்பின் ஆசீர்வாதமும் பாவ விடுதலை பெற்றவர்களின் ஆசீர்வாதமும். ஒரு ஒப்புமை. 1. ஏற்ற நேரத்தில் உயர்த்தப்பட்ட யோசேப்பு. 17 வயதில் எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கழித்து இந்த அதிகாரத்தில் பார்வோனின் முன் நிற்பதாக நாம் வாசிக்கிறோம். 13 வருடங்களும் யோசேப்புக்கு கடினமான பாதையாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஏற்ற நேரம் வரும் வரைக்கும் கர்த்தர் ஒரு மனிதனை தகுதிப்படுத்தி புடமிட்டு அவனுடைய உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏற்றவனாய் அவனை மாற்றுகிறார். இதை யோசேப்பின் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் நாம் கவனித்திருக்க முடியும். சில நேரங்களில் கர்த்தர் அமைதியாய் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் தோன்றலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நிகழ்கின்ற காரியங்கள் நம்முடைய பிற்கால வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் அனுமதிப்பவையாகத்தான் இருக்கக்கூடும். எடுத்துக்காட்டாக, யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட போது பான பாத்திரக்காரனின் சொப்பனத்திற்கு விளக்கம் கூற கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது பின் நாட்களில் ஏற்ற நேரம் வரும்போது பார்வோனின் சமூகத்தில் யோசேப்பு போய் நிற்க அவனுக்கு உதவிகரமாய் இருந்தது. ஆனால் ஏற்ற நேரம் வரும் வரைக்கும் பானபாத்திரக்காரனின் மனதில் இருந்து நினைவில் இருந்து யோசேப்பு முழுவதும் அகற்றப்படுகிறார். எனவே ஒரு மனிதன் உயர்த்தப்படுவதற்கு ஏற்ற காலமும் நேரமும் கர்த்தருடைய செயலும் வேண்டும். 2. சொப்பனமும் தேவனின் மங்களமான உத்தரவும். பார்வோன் 2 வெவ்வேறு சொப்பனங்களை காண்கிறார். அந்த சொப்பனங்கள் அவருக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்குகிறது. எகிப்தின் மந்திரவாதிகளாலும் சாஸ்திரிகளாலும் பல்வேறு முக்கியஸ்தர்களாலும் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. ஏனெனில் யோசேப்பு கூறியவாறு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது. மேலும் மங்களமான உத்தரவை அருளிச் செய்வதும் தேவனே. பசுவை குறித்த சொப்பனமும் கதிர்களை குறித்த சொப்பனமும் ஒரே அர்த்தம் பொதிந்தவை. இனி நடக்கவிருக்கும் காரியங்களை தேவன் பார்வோனுக்கு சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். 7 வருடத்தின் பரிபூரணமான கொழுமையான ஆசீர்வாதமும் அதன் பின் வரும் 7 வருடத்தின் பஞ்சமும் பார்வோனுக்கு சொப்பனத்தில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. இதற்கான விளக்கத்தை யோசேப்பு கொடுக்கிறதை நம்மால் காண முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? தேவன் பரிபூரணத்தை தர வல்லவராயிருக்கிறார். பரிபூரணத்தையும் செழுமையையும் தந்த தேவன் அடுத்த சில நாட்களில் அந்த செல்வத்தை நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ள விரும்புவாரானால் அதுவும் அவர் கரத்தில் இருந்து வாய்க்கும் என்பதே. கொழுமையான வருடங்களை கொடுத்த தேவன் கடினமான பாதையிலும் கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். எனவே கர்த்தர் கொடுத்துள்ள ஆசீர்வாதங்களை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவோம். ஞானமும் தேவ ஆவியும் பெற்ற யோசேப்பு. 39வது அதிகாரத்தில் போத்திபாரின் வீட்டில் போத்திபார் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். அதேபோல் இங்கு இந்த 41வது அதிகாரத்தில் பார்வோன் யோசேப்போடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதை கண்டுகொள்கிறார். இருவரின் சாட்சியம் மிகவும் அற்புதமானவை. ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கிறதும் ஒரு மனிதனோடு தேவ ஆவி இருக்கிறதையும் மற்றவர்கள் கண்டு சாட்சி கூறுவது இன்றியமையாத ஒன்றாகும். ஏற்ற வார்த்தைகளை பேசுதல் யோசேப்பின் ஞானத்தை வெளிப்படுத்தினது. யோசேப்பின் ஆலோசனையும் யோசேப்பின் விளக்கமும் பார்வோனுடைய இருதயத்தில் யோசேப்புக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தது. எனவே இந்த அதிகாரத்தில் 13 வருட சிறை வாழ்வு யோசேப்பிடமிருந்து நீக்கப்பட்டு எகிப்தின் 2வது முக்கிய இடத்தில் யோசேப்பு வருகிறார். 17வது வயதில் கண்ட சொப்பனம் இங்கு நிறைவேறுகிறது.
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது சேமிப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இனி வரும் காலங்களும் எதிர்காலங்களும் நம்முடைய கரத்தில் இல்லாமல் இருக்கிறபடியினால் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கும் போது அதில் ஞானமுடன் இருந்து சேமிப்பது மிகவும் இன்றியமையாதது. யோசேப்பு 7 வருட ஆசீர்வாதத்தில் உச்சிதமான வகைகளை சேமித்து பின்வந்த 7 வருட பஞ்சத்தில் சகல தேசத்தாரையும் ஆதரிக்கிறதை காண முடியும். யோசேப்பின் ஞானம், யோசேப்பு பெற்றிருந்த தேவ ஆவி அந்த தேசத்தில் மிகுந்த உயர்வை அவனுக்கு கொடுத்தது. மனைவியையும் பிள்ளைகளையும் உடைய ஒரு மனுஷனாய் யோசேப்பு மாறினதை இந்த அதிகாரம் கூறுகிறது. 4. விடுதலையாக்கப்பட்ட யோசேப்பின் ஆசீர்வாதமும் பாவ விடுதலை பெற்றவர்களின் ஆசீர்வாதமும். ஒப்புமை. சிறைச்சாலையில் இருந்து ஒரு மனிதன் அரமனைக்குள் பிரவேசிக்கும் போது சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவனாய் நுழைகிறான். யோசேப்பு பார்வோனால் முத்திரை மோதிரம், மெல்லிய வஸ்திரம், பொன் சரப்பணி ஆகியவைகளை பெற்று உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறார். இதுவே ஒவ்வொரு பாவ மனிதனும் தன்னுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது கர்த்தரும் இவ்விதமான ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனுக்கு கொடுப்பதை நம்மால் காண முடியும். முத்திரை மோதிரம் யோசேப்பு பெற்றது போல் ஒவ்வொரு பாவ விடுதலை பெற்ற மனிதனும் பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்படுகிறான். எப்படி யோசேப்பு மெல்லிய வஸ்திரங்களை பெற்றாரோ அதேபோல் பாவ விடுதலை பெற்ற மனிதனும் இரட்சிப்பின் வஸ்திரங்களை பெற்றுக்கொள்கிறான். மேலும் யோசேப்பின் முன் எப்படி மற்ற மனிதர்கள் தெண்டனிட்டு பணியும்படி உத்தமானதோ அதேபோல் பாவ விடுதலை பெற்ற மனிதனின் மேல் சத்துருவானவனுக்கு எந்த ஒரு ஆளுகையும் கிடையாது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த ஒரு அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏற்ற காலம் வரும் வரை சுவாமி பொறுமையுடன் காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் திருப்தி அடைய எங்களுக்கு ஞானத்தை தாரும். இப்போ எவ்வாறு சென்ற இடங்களில் எல்லாம் சாட்சியை பாதுகாத்து கொண்டாரோ, கர்த்தர் தன்னோடு இருப்பதையும் தேவ ஆவியானவர் தன்னோடு இருப்பதையும் மற்றவர்கள் காணும்படியாய் அவருடைய வாழ்க்கை இருந்ததோ அதேபோல் எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்கள் உம்மை எங்களில் கண்டு சாட்சி கூறுகிற வண்ணமாய் இருக்க எங்களுக்கு உதவி புரியும். எங்களுடைய வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்கட்டும். அப்பா, நீர் எங்களை உயர்த்தும் போது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான முறையில் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும். யோசேப்பு ஞானத்தை வெளிப்படுத்தினது போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஞானத்தை வெளிப்படுத்த கிருபை தாரும். அப்பா, நீர் எங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு பரிசுத்த ஆவியினால் முத்தரித்து இரட்சிப்பின் மெல்லிய ஆடைகளை எங்களுக்கு உடுத்துவித்து சத்ருவானவனின் அதிகாரத்திலிருந்து எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொண்டீரோ அதே ஆசீர்வாதத்தை அப்பா இன்னும் பாவ அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறி அவர்களையும் உம் அண்டை சேர்க்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன்.